நீங்கள் ஆண்டருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒரு மருத்துவமனையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஆண்டருடைய ஊழியத்தை எந்த விதங்களில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய பணியை 86ஆம் ஆண்டு சிஎம்சி வேலூர் அதனோடு இணைந்த அந்த படிப்பை படித்தேன். 87 ₹175 சம்பளத்தில் என் பணியை துவங்கினேன். 88 நான் திருமணம் முடிக்கும் பொழுது என்னுடைய சம்பளம் ₹350. தற்செயலாய் அநேகர் சொல்லுவார்கள் இருவரும் காதல் திருமணம் என்று. அல்லவே அல்ல. தற்செயலாய் கர்த்தர் கொடுத்த ஒரு பெண். எதிர்பாராத விதமாய் அவளும் மைசூரில் ஹோல்ஸ்வர்த் மெமோரியல் ஆஸ்பத்திரியில் நர்ஸ்க்கு படித்து அங்கே பணிபுரிந்தவள். ஆகவே நான் வேலை பார்த்த ஒட்டஞ்சத்திரத்தில் அவளும் பணிக்கு சேர்ந்தாள். தனியாய் குடும்பம் நடத்தினோம். 89 தேனிக்கு வந்தோம். அப்பொழுதுதான் கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார். திங்கள் முதற்கொண்டு சனி வரைக்கும் வேலைக்கு சொல்லுவேன். காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு போவோம். இரவு 8:30 மணிக்கு திரும்புவோம். சாப்பிட்டு ஜெபம் பண்ணி படுப்போம். காலை ஓடுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கெல்லாம் ஆலயத்திற்கு போய்விடுவேன். 12 மணிக்கு மேல் வருவேன். சாப்பிட மாட்டேன். தாய் சொல்லுவார்கள், ஒரு நாள் தானப்பா வீட்டில் இருக்கிற சூடாக சாப்பிடுப்பா. இல்லைம்மா, இரவு சாப்பிட்டு கொள்கிறேன். மாலையில் ஒரு சிறு சுவிசேஷ ஊழியத்தை ஆரம்பித்தேன். போதகரோடு அனுமதி பெற்று சம்மதிக்கவில்லை. ஆனாலும் சம்மதித்தார். சொன்னார், 15 வருஷமாக நானும் நடத்தி பார்க்குறேன் வீட்டு கூட்டம். ஒரு 2 மாதம் நடக்காது, அப்புறம் நடக்காது, நீ நடத்தாத. நான் நடத்தியே நடக்கலை. நடத்தி பார்க்குறேன் பாஸ்டர். நடத்தினேன். முதல் வாரம் 4 பேர். யார் அந்த 4? 1 என் பெற்றோர்கள் 2 பேர், 1 என் அன்பு மனைவி, 4வது ஒரே ஒரு சகோதரி. அவ்வளவுதான் ஆத்துமா. தைரியமெல்லாம் இல்லை. என் தகப்பனார் ஜெபம் நடத்தி பாடல் நடத்தி ஜெபித்து கொண்டிருப்பார். அப்படியே உள்ள நுழைவேன். ஒரு சின்ன ஸ்டூல் தான் என்னுடைய ஃபுல் ஃபீட். 10க்கு 10 ரூம் தான் என்னுடைய ஊழிய ஸ்தலம். கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணு, கண்ணை திறந்தா பிரசங்கம் போயிடும். ஆகவே 4 நாட்கள் பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ணுவேன். அரை மணி நேரம் பிரசங்கத்தை மனப்பாடம் பண்ணுவேன். கொட்டுவேன். அப்படியே கொட்டிட்டு அழுகையோடு ஜெபம் பண்ணிட்டு பின்வாசலுக்குள் ஓடுவேன். பாத்ரூமுக்குள்ளே போய் சாக்க விரித்து அழுது. அப்படித்தான் முதல் கூட்டம் நடத்தினேன். 2வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 80 பேர் அங்கே கூடினார்கள். காரணம், என் தியாகத்தை, நான் அனுபவித்த துக்கங்களை, என் உபவாசத்தை, என் கண்ணீரை கர்த்தர் கண்டார். அந்த கூட்டம் முடிந்து அந்த சகோதரி வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு வீட்டில் மரண ஓலம். உடைய தாய், தகப்பன் இறந்து 40வது நாள் தாய் உயிர் போகிறது, பாலை ஊற்றுங்கள், செத்து போவார் என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். 6 பிள்ளைகள் அழுகிறார்கள். சகோதரி சொன்னார்கள்,
அப்படி அந்த வீட்டில் ஒரு தம்பி நல்லா ஜெபிக்கிறான். கொஞ்சம் ஜெப எண்ணெய் எடுத்துகிட்டு போங்க, எண்ணெயை கொண்டு போங்க, ஜெபித்து தருவான், பூசுங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அந்த அம்மா நினச்சது சீக்கிரம் உயிர் போகும். கொண்டு வந்து இரவு 10 மணி கொடுத்தார்கள். பாத்ரூமின் கதவை பூட்டி கொண்டு அழுது இந்த எண்ணெய்க்காக 1/4 மணி நேரம் அழுதிருப்பேன். என் தகப்பனா டம் டம் தட்டார். போதும் ஜெபம் பண்ணுது, கொண்டா இயேசுவின் ரத்தம்னு பூச சொல்லுங்க. போனார்கள், பூசினார்கள். இந்து குடும்பம் பூசினார்கள். அடுத்த நொடி மரித்து கிடந்த தாய் ஒரு தும்மல் தும்மி உயிரோடு எழும்பினாள். செய்தி பரவினது. ஞாயிற்றுக்கிழமை 80 பேர் வந்தார்கள். அப்படியே ஊழியம் பெருக ஆரம்பித்தது. இதுதான் என் ஆரம்ப கால ஊழிய நாட்கள். அதாவது 10க்கு 10 ரூமில் உங்கள் வீட்டாருக்கு மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். உங்கள் சர்ச்சு பாஸ்டருடைய அனுமதியோடு. பெரிய ரகசியம் இருக்கிறது. அப்படி தொடங்கின அந்த அற்பமான ஊழியத்தை பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் கண்டு இந்த அற்பமான நாளை யார் அசட்டை பண்ணக்கூடாது. வார்த்தையின்படி அற்பமாய் தொடங்கப்பட்ட இந்த ஊழியத்தில் இந்த நாளில் வரைக்கும் கர்த்தர் மகிமையாய் உங்களை நடத்தி கொண்டு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.